வணக்கம். இது பாரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மொட்டு கட்சியின் ஆதரவை நிராகரித்தால் ரூபாவின் பெறுமதி அதிகரித்திருக்கும். ரணில் அதிரடி கருத்து. மெனோ எம்பிக்கு எதிராக வெடிக்கவுள்ள எதிர்ப்பு போராட்டங்கள். அமைச்சர் ஜீவன் அதிரடி. வேக கட்டுப்பாட்டை இழந்து கால்வாயில் கவிழ்ந்த பாரவூர்தி. இலங்கையில் 78 வயது பெண் படுகொலை, 17 வயது மாணவன் கைது. ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படுவதனை தடுக்கும் அமைச்சர். மாணிக்ககங்கையில் நீராடிய நபர் முதலைக்கீரை. ஜாழ் சாவகச்சேரி வைத்தியசாலையில் தொடரும் சர்ச்சை. மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு அழைப்பு. மட்டக்களப்பை நோக்கி படையெடுக்கும் முன்னாள் போராளிகள். கிளிநொச்சியில் பேருந்தில் பயணித்த இருவர் மீது வாள்வெட்டு. காவல்துறையினர் விசாரணை. நாட்டை பாதுகாக்கும் வரையில் ரணிலுக்கு ஆதரவு வழங்கப்படும். பசில். ஜாழ்ப்பாணத்தில் பயங்கரம். இளம் தாய் கத்தியால் குத்தி படுகொலை. இனி தொடர்வன விரிவான செய்திகள். தான் ராஜபக்ஷக்களின் நண்பன் அல்ல என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ஷவுடன் இணைந்து என்ன செய்கின்றீர்கள் என பலரும் கேள்வி எழுப்புகின்றனர். 70 முதல் தாமும் மஹிந்தவும் இருவேறு திசைகளில் பயணித்தவர்கள் எனவும் எப்போதும் எதிரிகளாகவே இருந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் ரோஹித அபேகுணவர்த்தனவின் 27 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையை கொண்டாடும் நிகழ்வில் பங்கேற்ற போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். எனினும் நாட்டின் நெருக்கடியான நிலைமைகளில் மக்களின் நலனுக்காக ஜனாதிபதி பதவியை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் நாட்டை எவ்வாறு நிர்வாகம் செய்ய வேண்டும் என மஹிந்த தமக்கு அறிவுரை கூறியதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் கவிழும் போது மரபு ரீதியாக எதிர்க்கட்சி தலைவர் அந்த பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் சஜித் பிரேமதாச காணாமல் போய்விட்டார். பொறுப்பினை ஏற்காது ஒளிந்துவிட்டார். எதிர்க்கட்சி தலைவரின் ஜனநாயக ரீதியான பொறுப்பினை அவர் தட்டி கழித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் எனது நண்பர் அனுரகுமார திசாநாயக்க இந்த காலப்பகுதியில் எங்கிருந்தார் என யாருக்கும் தெரியாது எனவும் சுட்டி காட்டியுள்ளார். உலகில் எந்தவொரு நாட்டிலும் நடக்காத விடயம் இலங்கையில் நடைபெற்றது. 2 நாட்கள் பிரதமர் பதவியை பொறுப்பேற்றுக் கொள்ள எவரும் இருக்கவில்லை. பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்ளுமாறு அரசாங்கம் யாசகம் செய்தது என அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசனுக்கு எதிராக மலையகத்தில் 5 இடங்களில் இன்று போராட்டங்கள் நடத்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. 3 மாவட்டங்களில் 5 பிரதான நகரங்களில் இந்த எதிர்ப்பு போராட்டங்கள் இடம்பெறவுள்ளன. அந்த வகையில் நுவரெலியா மாவட்டத்தில் கொட்டகலை நகரில் விநாயகர் ஆலயத்திற்கு முன் மற்றும் பொகவந்தலாவை நகரில் மாலை 2 மணிக்கும் இந்த எதிர்ப்பு போராட்டங்கள் இடம்பெறவுள்ளன. அத்தோடு சப்ரகமுவ மாகாணத்தில் இரத்தினபுரி காவத்தை கேகாலை தெஹியோவிட்ட நகரத்திலும் குறித்து எதிர்ப்பு போராட்டங்கள் இடம்பெறவுள்ளன. மேலும் ஊவா மாகாணத்தில் பதுளை நகரத்திலும் மனோ கணேசன் எம்பிக்கு எதிராக எதிர்ப்பு போராட்டம் இடம்பெறவுள்ளதாக அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. பாதுகையில் இருந்து கொழும்பு துறைமுகத்திற்கு பயணித்த பாரவூர்தி ஒன்று ஹெங்வெல்ல எம்புலகம சந்திக்கு அருகில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பாரவூர்தியானது வேக கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தின் பாதுகாப்பு வேலியில் மோதி கால்வாயில் கவிழ்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தில் பாரவூர்தியின் சாரதிக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹங்கவெல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ரத்னபுரி பலாங்குடி நகரை அண்மித்த தொரவெல ஓயா பிரதேசத்தில் கடந்த 27ஆம் திகதி 78 வயதுடைய திருமணமான பெண்ணொருவரை படுகொலை செய்த சந்தேகத்தின் பேரில் 17 வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான மாணவனை பலாங்குடி பதில் நீதவான் DM சந்திரசேகர முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் 8ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. சந்தேக நபரின் உடலுள்ள மற்றும் சமூக நோய்கள் தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் சந்தேக நபரை DNA
பரிசோதனைக்கு உட்படுத்துமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பலாங்குடி முகுடுமலை பிரதேசத்தில் வசித்த எம்எல் சிரியாவதி என்ற பெண் கடந்த 27ஆம் தேதி நீராடுவதற்காக தோரவெல ஓயாவிற்கு சென்றதாகவும் பின்னர் அங்கிருந்து சடலமாக மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பலாங்குடி ஆதார வைத்தியசாலையில் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையின் போது எழுந்த சந்தேகத்தின் அடிப்படையில் சம்பவம் தொடர்பில் விசாரணை இடம்பெற்றது. பிரேத பரிசோதனையில் அந்த பெண் பலமுறை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டு கழுத்தையும் வாயையும் இறுக்கி கொன்றது உறுதியானது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பலாங்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவத்தை எதிர்கொண்ட பெண்ணின் மகன் கூறுகையில், அம்மா குளிப்பதை பார்த்து இங்கு வந்தான். அம்மாவுக்கு செயற்கை பற்கள் பொருத்தப்பட்டிருந்தன. அவன் வாயை பலவந்தமாக மூடியதால் அந்த பற்கள் தொண்டையில் சிக்கிக் கொண்டன. கொடூரமாக சித்திரவதை செய்தே அம்மாவை கொன்றுள்ளான் என தெரிவித்துள்ளார். பொதுபல சேனா இயக்கத்தின் பொதுச் செயலாளர் கலகொடத்தே ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படுவதனை அமைச்சர் ஒருவர் தடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் என பௌத்த பீடங்களின் மாநாயக்க தேரர்கள் கோரிக்கையொன்றினை முன்வைத்துள்ளனர். எனினும் இந்த கோரிக்கைக்கு அமைய ஜனாதிபதியினால் பொது மன்னிப்பு வழங்கப்படுவதற்கு முக்கிய அமைச்சர் ஒருவர் தடையை ஏற்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விவகாரம் தொடர்பில் குறித்த அமைச்சர் அது சம்பந்தமாக போக்கினை பின்பற்றி வருவதாக நடவடிக்கை எடுப்பதினை காலம் தாழ்த்துவதாகவும் அரசியல் வட்டார தகவல்களை ஆதாரம் காட்டி செய்தி வெளியாகியுள்ளது. இனங்களுக்கு இடையில் முரண்பாடு ஏற்படும் வகையில் செயற்பட்டதாக குற்றம் சுமத்தி கடந்த மார்ச் மாதம் ஞானசார தேரருக்கு நீதிமன்றம் 4 ஆண்டுகால கடூழிய சிறை தண்டனையை விதித்தது. ஞானசார தேரருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்குமாறு 3 பீடங்களினதும் மாநாயக்க தேரர்கள் கடந்த மே மாதம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மாணிக்க கங்கையில் நீராடி கொண்டிருந்த நபர் ஒருவர் முதலைக்கு இரையாகியுள்ளார். நேற்றைய தினம் காலை வேளையில் மாணிக்க கங்கையின் பாலத்திற்கு அருகாமையில் நீராடி கொண்டிருந்த போது குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. முதலைக்கு இரையான நபரின் சடலம் போலீசார் மற்றும் வனஜீவிகள் பாதுகாப்பு அதிகாரிகள் ஆகியோரின் ஒத்துழைப்புடன் மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த நபரின் ஆள் அடையாள விவரங்கள் இதுவரையில் வெளியிடப்படவில்லை. சுமார் 30 முதல் 35 வரையிலான நபர் ஒருவரே இவ்வாறு முதலைக்கு இரையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னேற்றத்தை வலியுறுத்தியும் வைத்தியம் பணிகளை உடன் வழமைக்கு திரும்ப வலியுறுத்தியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கும் கடையடைப்புக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக காலை 8 மணியளவில் கூறி போராட்டமானது முன்னெடுக்கப்படவுள்ளது. இதேவேளை போராட்டம் தொடர்பான துண்டு பிரசுரம் தென்மராட்சி பகுதிகளில் விநியோகிக்கப்பட்டும் வருகின்றது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னேற்றத்திற்காக செயற்பட முடியும் புதிய வைத்திய அத்தியட்சகருக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் சதிகளை உடைத்தெறியவும் வைத்தியசாலையின் பணிகளை உடன் வழமைக்கு திரும்ப வலியுறுத்தியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கும் கடையடைப்புக்கும் சாவகச்சேரி பொது அமைப்புகள் மற்றும் பொதுமக்களால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனாவை மாற்றக் கோரி அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் 3வது நாளாக பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பை நோக்கி முன்னாள் போராளிகள் படையெடுத்து வந்து கொண்டிருப்பதாக தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவர் ஒருங்கிணைப்பாளர் ஜெயா சரவணா தெரிவித்துள்ளார். முன்னாள் போராளிகள் மட்டக்களப்பிற்கு செல்வதாக கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து முன்னாள் போராளிகளை அணி திரட்டுகிறீர்களா என அவரிடம் தொடர்பு கொண்டு வினவிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கருணா அம்மானிடம் அப்பணிப்பின் பேரில் என்னால் கடந்த மாதமளவில் முன்னாள் போராளிகளை ஒன்று திரளுமாறு பகிரங்கமாக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதற்கிணங்க அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து முன்னாள் போராளிகள் எங்களிடம் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைமை செயலகத்தில் கருணா அம்மானும் ஒருங்கிணைப்பாளர் ஜெயா சரவணாவும் சந்திக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி இரணிமடு சந்திக்கு அண்மித்த பகுதியில் பேருந்தில் பயணித்த 2 மீது வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் யாழ்ப்பாணத்தில் இருந்து வவுனியா நோக்கி மாலை பயணித்த பேருந்தில் இருந்த 2 மீதே குறித்த வாள்வெட்டு சம்பவம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது தாக்குதலில் படுகாயமடைந்த 2 கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் விரைந்து செயற்பட்ட கிளிநொச்சி காவல்துறையினர் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
நாட்டு மக்களை பாதுகாக்கும் வரையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஆதரவு வழங்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னணியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை முன்னாள் அமைச்சர் ரோஹித அபே குணவர்த்தனவின் 27 ஆண்டுகால அரசியல் பயணத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தவிசாளர் கட்சியை விட்டு வெளியேறிய போதும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப நாட்டை மீட்கக்கூடிய ஆற்றல் ரணிலுக்கு இருந்தது என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நிகழ்வில் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டாபய ராஜபக்ஷ, நாடாளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்ஷ மற்றும் தம்மிக்கு பெரேரா ஆகியோரும் பங்கேற்றிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் 2 பிள்ளைகளின் தாயொருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவமானது கொழும்புத்துறை ஏவி வீதி 3ஆம் ஒழுங்கையிலேயே உள்ள வீடு ஒன்றிலேயே இடம்பெற்றுள்ளது. இதன்போது திவிகரன் நிஷானி என்ற 29 வயதான பெண்ணே உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் சந்தேகத்தின் அடிப்படையில் பெண்ணின் கணவர் யாழ்ப்பாணம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் கொலை சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.